Hi and hello guys, welcome to our channel. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா அந்த 3 நீடில்ஸ் ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்த பிறகும் ஹீரோயினுக்கு எந்த ஞாபகமே வரல. இதனால ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததா இல்லையா, அந்த பாய்சனுக்கான ரெமெடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ அழுதுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு தான் போகிறாங்க. அங்கே ப்ரே பண்ணிட்டு நம்மளோட விஷெல்லாம் எழுதி வைப்போம்ல, அந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்பயோ போல எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் எழுதி அங்க மாட்டி விடுறாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது கையோட ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணியே வந்திருப்பாங்க போல, அவங்கள ஹீரோ பிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் இவங்கள அடிச்சு போட்டு நம்ம போயிடலாம் நம்ம பிளேஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஆர்வ கொள்ளார மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சிரிச்சுட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோவா இந்த அசிஸ்டன்ட் நம்புற மாதிரி கிடையாது. வெளியில நின்று ஹீரோ ஃப்ளூட் வாசிக்க அதை கேட்டுட்டு அப்படியே ஹீரோயின் தூங்கிடுறாங்க. காவலுக்கு இந்த அசிஸ்டன்ட் தான் வெளில இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள ஹீரோயின் அலறிட்டு இருக்காங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. ஹீரோ ரூம்குள்ள போக இந்த அசிஸ்டன்ட் தான் தடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ உள்ள போயிட்டு பார்த்தா கனவு தான் வந்திருக்காங்க போல. நான் இருக்கேன் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணி ஆறுதல் படுத்தி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்டே போயிட்டு, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன, உண்மையாவே வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் எங்கோ வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ சேஃபா வீட்டே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ போறாங்க. இருந்தாலும் மனசு தங்காம திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து ஊஞ்சல் ஆட்டி விடுறாங்க. அப்போ ஹீரோயினே வாலண்டியரா போயிட்டு கிஸ் பண்றாங்க. நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ வந்து இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா உன்னோட குரூப் கிட்ட போகணும்னா போய்க்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. இல்ல, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இதை கேட்டு ஹீரோவுமே சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறாங்க. ஹீரோ போனா அதே கோவிலுக்கு இப்போ ஹீரோயின் போயிருக்காங்க. சேம் ப்ரே பண்ணிட்டு அந்த இதுல போயிட்டு ஹீரோ வந்து சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் போல அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அதே மாதிரி மாட்டி விடுறாங்க. அங்க இருக்க பிரீஸ்ட் ஒருத்தவங்க ஹீரோயின் எழுதிருப்பாங்க இல்லையா, 2த்தையும் சேர்த்து நோட் போடுறாங்க. இப்போ ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கு வராங்க. ஏதோ ஃபிஷ்ஷா தெரியுது, அதனால ஹீரோ வந்து இந்த அசிஸ்டன்ட் கழுத்துல கத்தி வச்சு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயினை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் தான். ஹீரோயினை காரணமா வச்சு ஹீரோவை பிடிச்சிட்டாங்க இந்த போலீஸ் ஃப்ரெண்ட். இப்போ ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஜெயில அடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பண்ணதுக்காக ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பிடிக்க முடியாதவங்கள ஹீரோயின் இருந்ததுனால தானே பிடிக்க முடிஞ்சது. அதனால இப்போ ஹீரோயின் சோகமா இருந்தா ஊஞ்சல் இருக்க பிளேஸ்க்கு வருவாங்க இல்லையா, அங்கதான் வராங்க. அங்க வந்ததும் ஹீரோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, விளையாண்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அந்த பிளேஸ்க்கு அசிஸ்டன்ட் ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு. அப்படி ஓடும் பொழுது ஸ்டார்டிங் அவங்க சண்டை போட்டது, மீட் பண்ணது, அதுக்கப்புறம் விளையாண்டது, அங்க போயிட்டு அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணது, கிஸ் பண்ணிக்கிட்டது, அப்புறம் 90% மேரேஜ் முடிஞ்சது எல்லாமே வந்து ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. ஹீரோ கூட இந்த போலீஸ் ஃப்ரெண்டுமே மரண தண்டனைக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க. பிகாஸ் என்னதான் இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் போலீஸா இருந்தாலும் அந்த குரூப்க்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போலீஸ் குரூப்க்கு துரோகம் பண்ணதுனால அந்த பிளேஸ்க்கு ஹீரோ ஓடி வந்து, இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் தான் கொன்னேன், ஏன்னா அவங்க தத்தெடுத்த பையனே நான் தான் அந்த பையன், பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என்ன கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க, அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க, கிடையாது அது நான் தான் அப்படின்னு மாறி மாறி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆதாரம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவங்க தான் தத்தெடுத்த பையன் அப்படின்னு சொல்லி போட்டோலாம் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்ததும் ஹீரோயின் தான் தெரிஞ்சிடுது. இருந்தாலும் ஹீரோயின் மட்டும் சாகக்கூடாது, நானும் அவ கூட போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் கொன்னோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்க அந்த இருக்காங்கல்ல, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அம்பெல்லாம் விட்டு அந்த பிளேஸையே குழப்பி விட்டுடுறாங்க. அந்த இடத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. எனக்கு பழச எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, ஒரு நாள் வந்தாலும் நான் உன் கூட தான் வாழணும், நான் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போசல் சொல்லிடுறாங்க ஹீரோயின். 5 இயர்ஸ் முன்னாடியும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுபடி ஒரு கோவில்ல யாருமே இல்லாமல் இவங்க 2 பேர் மட்டும் மேரேஜ் பண்ணி அங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சீக்ரெட் லெட்டர் வச்சுருந்தாங்க இல்லையா, அதோட க்ளூவே லைப்ரரியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தப்பிச்சு போனவங்க, உங்களுக்குலாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்க
இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்ன தப்பு நடந்தாலும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த லைப்ரரிக்குள்ள போயிட்டு 2 பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அந்த சீக்ரெட் லெட்டர்ல நம்பர் போட்டிருக்கோம், அது வந்து ரேக் நம்பர், அப்புறம் அந்த புக்ல இருக்க பேஜ் நம்பர், இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே. இப்படி தேடிட்டு இருக்க வெளியில சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த யூபில வந்துட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிடுறாங்க. வெளியில ஹீரோ யூ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வீக்கா தான் ஃபீல் பண்றாங்க, ஏன்னா பாய்சனுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கல இல்லையா இன்னும். அப்புறம் பார்த்தா அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த யூ கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க ஹீரோவை கத்தியால குத்திடுறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்னே தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள அங்க ஒரு ஸ்மோக் போட்டுடுறாங்க. அது பட்டதும் ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அதாவது டெம்பரரியா தான். ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு தவழ்ந்து உள்ள வர ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஹீரோனால படிக்க முடியல, இதை மட்டும் நீ படிச்சுக்காமே அப்படின்னு சொல்ல ஹீரோமே படிக்கிறாங்க. ஃபைனலா எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எந்த அளவுக்கு போடணும் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஹீரோயின் மேலவே ஹீரோ இறந்துடுறாங்க. இப்போ இந்த போலீஸ் அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்த இன்கிரீடியன்ட்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மெடிசன்லாம் செஞ்சு யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த குரூப்போட கட்டுப்பாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து நார்மல் ஆக்கணும். ஹீரோக்கு கொடுத்த மாதிரி பாய்சன் நிறைய பேருக்கு கொடுத்து தான் அடிமையாக வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ரெமெடி தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை தான் இந்த அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமே ஹீரோவும் ஹீரோயினியும் தான். ஸோ ஹீரோயினை வந்து எதுவும் பண்ணாம விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் 2 பேரும் இருக்காங்க. ஹீரோ தான் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்துட்டாரா? ஹீரோ எப்படி இந்த டிராமால இறப்பாரு? மயங்கி விழுந்திருப்பாரு. அந்த இன்கிரீடியண்ட்டை வச்சு அந்த மெடிசனுமே தயார் பண்ணி ஹீரோவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுமே நார்மல் ஆகிட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, இது எனக்கு வேண்டாம், நான் வந்து இன்னும் சின்ன பையன்தான், நீங்கள் தான் இருக்கணும் லீடரா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் பேட்ச் கொடுக்குறாங்க. எனக்கு லீடராக இருக்கிறதுலாம் ஆசையே கிடையாது, நீ வந்து பயங்கர டேலண்டடான பர்சன், ஸோ நீ இருந்தால் தான் நல்லா இருக்கும், நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இடமா இருக்காது, எனக்கு எங்கனாலும் ஓகே தான், கூட என் ஹீரோ இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹார்ஸ்ல கிளம்பி 2 பேரும் போறாங்க. இதே ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் அழகா கம்ப்ளீட் ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டிராமா சொல்லியிருந்தாங்க, செம்மையா இருந்தது, அதான் எடுத்து வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் அதான் வரப்போகுது, மறக்காம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த டிராமா வர வரையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்க டிராமாஸை பார்த்துட்டு இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்போதான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா, பாய்.